இப்போ பிபி பேச நம்ம முடித்தோம், நம்ம பேச நம்மளே முடிச்சதை பார்க்கணும்ல. சேம் அதே ராயல் சாம்பியன் வாக் தான் வித் 11 இன்விசிபிலிட்டி ஸ்பெல். ஸோ நம்ம ட்ராகன் அடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லை போட்டு நம்ம எல்லாத்தையும் இது நம்ம மெயினோட இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேஸ்ட் வேலை மேட்ச் பண்ணணும். அந்த பாய்சன் ஒரு தடவை விழுந்தது தான் நமக்கு காரணமாக போச்சு. அங்கே எப்படி நம்மளுக்கு இன்விசிபிள் டவர் வந்து பிரச்சனை பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே டவுன் ஹால் ஆக்டிவ் ஆகி அதோட பாய்சன் நம்ம வந்து நம்மளோட ராயல் சாம்பியனோட இன்விசிபிளை வந்து ஹேஸ்ட் வேலை வந்து ஸ்லோ பண்ணிடுச்சு. இங்கே அதுவும் இல்லாமல் நிறைய டிஃபென்ஸ் சேம் இடத்துல இருக்கிறனால ராயல் சாம்பியன் வந்து எதை அடிக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாமே டிஃபென்ஸாக இருக்குது. சென்டரில் ரிகஷர் கேனன் இருக்குது, பாய்சன் டவர் இருக்குது. ஃப்ரீஸ் போட்டாலும் வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஃபீனிக்ஸ் வச்சுருந்துருக்கணும். ஃபீனிக்ஸ் நம்மளது அப்கிரேடில் இருக்குது. ஃபீனிக்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா ஸ்பிரிட் வாட்ஸுக்கு ஃபீனிக்ஸு பாய்சன் டவர் கரெக்டாக விழுந்துச்சு நம்மளோட டிசாமர் மேலே. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ஆர்மியை. இந்த பாய்சன் நம்ம எதுக்கு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் போட்டோம். நம்மளோட கிங்கு குயின் அந்த அவனோட கிங்கு குயின்லாம் இருக்குல்ல, நம்மளோட கிங் குயின் தான் அது ஆக்சுவலாக. பட் அட்டாக்கை பொறுத்தவரைக்கும் அது எனிமி கிங்கு. கிங் அண்ட் குயினில் லெவல் கம்மியாக இருந்தனால அது நம்மளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கெயின் போனாப்பில் டவுனால் முடிக்கிறதுக்கு வச்சு 2 தான் அடித்தாப்புல. அந்த மினியான் பிரின்ஸ் வந்து டைவர்ட் பண்ணிட்டான். இருந்தாலும் செத்தால் நம்ம கெயின் தான் உயிர் பழிச்சு திரும்ப வந்து வலுவாடிப்பாப்லையே. ஸோ ரிகஷர் கேனனை முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மல்டி ஆச்சர் முடிச்சாச்சு. நம்ம கிங்கும் இங்கே டேங்க் பண்ணிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் லெவல் லோன்றனால பிரச்சனையாக போச்சு. பட் ஜெயிண்ட் இங்கே வந்து மாஸ்க் காட்டிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக இடத்த டேங்க் பண்ணி ஜெயிண்ட் வச்சு செஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட டிஸ்ஆர்மர் வந்து ஏர் ட்ரூப்பே அடிக்குது. இப்போ வரைக்கும் அப்டேட்டுக்கு கம்மிட்டு ஏர் ட்ரூப் அடிக்காது. பட் நம்ம கெயின் அடிப்பாப்பில். ஸோ டிஸ்ஆர்மரை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் ஏர் ட்ரூப் அடிக்காது. அது நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏர் ட்ரூப் அடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ட்ரூப்ஸ் இருக்குது. கெயின் இருக்குது, கிங் இருக்குது, குயின் இருக்குது, வார்டன் இருக்குது. வார்டன் அடியிலலாம் சாவாது. மினியான் பிரின்ஸ் தான் கொஞ்சம் பெட்ரு. ஸோ முடிச்சிட்டோம். ஓகே.